கடந்த 2 நாட்களா சந்தோஷத்தோட உச்சத்துல இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எல்லாருமே சொல்லக்கூடியது அஜித் ரசிகர்களா தான் இருக்கும். ஒரு பக்கம் அவரோட கார் ரேஸ், அத தொடர்ந்து அவர் பதிவு செய்த அந்த வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்து வாரி வழங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவர் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிறதே வந்து எல்லாருக்குமே ஒரு மாரி பயங்கர சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவர் குடுக்கும்போது எல்லாருமே அத கொண்டாடி தீர்த்தாங்க. 15 வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவர் மீதான எதிர்பார்ப்பை வந்து பல மடங்கு எகிர வச்சிருந்தது. கடைசி நிமிஷத்தில் அந்த குரூப் பிரிவு போட்டியில் தான் பங்கேற்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அஜித் கொடுத்த சமயத்தில் எல்லாருக்குமே அது ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் மொமெண்ட்டாக தான் அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் அவர் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான வார்த்தை, அணியோட நலன் கருதி நான் வந்து பங்கேற்கலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த இன்ஜுரி வந்து ப்ராக்டிஸ் செஷனில் நடந்த அந்த இன்ஜுரி வந்து எனக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்லாம் அவரே வந்து விளக்கமும் கொடுத்துருந்தாரு. இது ஒரு அளவுக்கு வந்து ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அவரை வந்து குஷிப்படுத்துற மாதிரி தான் அந்த போட்டியில் அவங்க பதிவு பண்ண அந்த 3வது இடம் பிடித்தது அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அஜித் அவர்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வெற்றியாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் வந்து எந்த இடத்துலையும் நம்ம அவரை வந்து வெளியில் பார்க்க முடியாத சூழல் தான் இருக்கும். இருந்தாலும் அவரை வந்து அங்கே பார்க்கும்போது அந்த வெற்றி அவருக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத அவரை செலிப்ரேஷன் மொமெண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அடுத்ததாக அஜித் வந்து எப்போ கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அஜித் வந்து இந்த கார் ரேஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் நான் வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பிரேக் கொடுக்க போகிறேன். ஏன்னா படத்தையும் இந்த கார் ரேஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பலை, ரெண்டுமே வந்து தனித்தனி, அதுக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பிரேக்கை கொடுக்க போகிறேன், கார் ரேஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி அவர் அடுத்ததாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிற கார் ரேஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலியில் நடக்க போகுது. மார்ச் மாதம் இந்த ரேஸ் தொடங்க போகுது. இதற்கான பயிற்சிகள் அப்படிங்கிறதும் தகுதி சுற்று போட்டி மார்ச் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கப்புறமா போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இப்போ துபாயில் அவர் கலந்துக்கிட்டது பார்த்தோம் அப்படின்னா 24 hours கார் சீரீஸில் அவர் வந்து கலந்துருந்தார். இதுக்கப்புறமா இட்டாலியில் நடக்க போகிற கார் சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 hours வந்து கார் ஓட்டணும் தொடர்ச்சியாக. இந்த போட்டியில் தான் அவர் கலந்துக்க இருக்காரு. இந்த போட்டியிலையும் அவரோட அணியும் பங்கேற்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அடுத்ததாக அஜித்தை கார் ரேஸ் ட்ராக்ல மீட் பண்ணுறதுக்கு நம்ம மார்ச் மாதம் வரைக்கும் காத்துட்ருக்கணும்.